இன்னொன்று ஓட்டு போட்ட மக்களிடம் பொய் சொல்லி ஏமாற்றி நீங்கள் ஓட்டை வாங்கிட்டு இன்றைக்கி ஏமாத்திருக்கீங்க. இது இரண்டுமே மோசமான மனநிலையை தான் காமிக்குது. அரசாங்கத்தோடைய அந்த என்ன சொல்கிறது, இந்த ரெட்டை நாக்கு ரெட்டை வேடத்தை தான் காண்பிக்கிறது. என்னமோ தோழமை சுட்டுதல் சொல்லிட்டு திருமாவளவன் உட்காந்து ஒரு பக்கம் பேசுகிறாரு, இவங்க ஒரு பக்கம் பேசுகிறாங்க. எல்லாரும் பேசிக்கிட்டே தான் இருக்கிறாங்களே தவிர இதற்கு ஒரு முடிவு இல்லை. திருமாவளவன் இன்றைக்கி என்ன சொல்கிறாரு, போலீஸை குறை சொல்கிறாரு. இவங்க அதுலேயும் வந்து எப்படியோ இவ்வளோ பெரிய நாடகம் நடத்துகிறாங்க. 15 நாளாக அங்கே உட்காந்துருக்காங்க, யாரோ போய் அதில் பண்றாங்க. திருமாவளவன் காவல்துறையை குறை சொல்கிறாரு. இந்த காவல்துறையை கட்டுப்பாட்டில் வச்சிருக்க முதல்வர் தானே சொல்லலையே. அவரும் சொல்லலை, கம்யூனிஸ்ட் கட்சியும் சொல்லலை, எல்லாரும் காவல்துறையை சொல்கிறாங்க. காவல்துறை யாரோட கட்டுப்பாட்டில் இருக்குது, யார் சொன்னால் வந்து செய்கிறாங்க. இன்னொரு முக்கியமான வேலை செஞ்சுருக்காங்க திமுக. இந்த 15 நாள் இவங்க வரலை, பேசலை, ரொம்ப மோசமாக நடத்தியிருக்காங்க. பாத்ரூம் டாய்லெட் கூட அந்த லேடி யூஸ் பண்ணாத அளவுக்கு வந்து இவங்க குடும்பம்லாம் பண்ணிட்டு. அப்போ விவசாயிகள் போராட்டம் டெல்லியில் நடந்தப்ப இதே திமுக கட்சி என்னெல்லாம் பேசுச்சு, பிரதமர் ஏன் வந்து சந்திக்கலன்னு கேள்வி கேட்டாங்க. ஸ்டெர்லைட் போராட்டத்தப்ப ஏன் எடப்பாடி போய் பார்க்கலன்னு சொல்லி சொன்னாங்க. எத்தனை தடவை முதல்வர் இங்கே வந்து பார்த்தாரு. இதில் மானங்கெட்டு போய் இருக்கிறது தமிழ்நாட்டு மக்கள் தான். இப்போ தூய்மை பணியாளர்களுக்கு பதிலாக ஒரே நாளில் போயிட்டு ஆர்டரை வாங்கிட்டு வந்து மறுநாள் அந்த இடத்த இதில் இருக்கவங்களாம் வலுக்கட்டாயமாக, அதிலும் சில பேர்லாம் பெண்களை நடத்திய விதமெல்லாம் ரொம்ப மோசமாக இருந்தது. அவங்க அம்மா வயசு இருக்கும் அந்த பெண்மணி அலையிறாங்க. அவங்க ஒன்றும் குற்றம் ஒன்றும் செய்யலை. இப்படி அடிக்கிறதுக்கு காரணம் என்ன? போராடுறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஏன் சட்டையை கிழிச்சுக்கிட்டு நம்ம முதல்வர் வரலையா? எதுவுமே அவங்க கூட இருந்த கட்சிகள் எல்லாருமே அவங்க கொடுக்குற அந்த எச்ச காசுக்காக ஒரு வார்த்தை கூட பேசலை, மக்களுக்காக வந்து பேசலை. யாரெல்லாம் இந்த திமுகவுக்கு எதிராக போராட்டத்தை நடத்துகிறார்களோ அவர்கள் எல்லாம் சங்கிபுத்திர குத்திடுறாங்க. இவங்க இது வந்து அவங்க சாதாரணமாக செய்கிற ஒரு வேலை. சாதிகள் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த சமூகத்தின் பெயரை குறிப்பிட்டு இந்த வீட்டுக்கு போனோம்னு சொல்கிறாங்க. அதுவே தவறுன்ற நீ எப்படி சொல்லலாம்? நீ அப்படி நான் நரிக்குறவ வீட்டில் சாப்பிட்டேன், நான் இருளர் வீட்டில் சாப்பிட்டேன், நான் அருந்ததியர் வீட்டில் சாப்பிட்டேன், நீங்கள் எப்படி சொல்லலாம்? நீங்களே காட்டுறீங்களே சாதி. ஆமாம். இப்போ சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் சமூக ஆர்வலர் ராதா தேவர் அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். வணக்கம் மேடம். வணக்கம் மேம். தூய்மை பணியாளர்கள் 13 நாட்களாக தொடர் போராட்டத்தில் இருந்தாங்க. அப்புறம் காவல்துறையினர் வச்சு அப்புறப்படுத்திட்டாங்க. பல்வேறு குற்றச்சாட்டுகளை அவங்க அடுத்தடுத்து வச்சாங்க. திமுக ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் இதெல்லாம் பண்ணணும்னு முதல்வரே சொன்னார். இப்போ முதல்வர் ஆனதுக்கு பிறகு ஆட்சி பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் பண்ண மாட்டாருன்னு அவங்களுடைய கோரிக்கையாகவே இருந்தது. இந்த காவல்துறை வைத்து செய்த இந்த அடக்குமுறை சரின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக காவல்துறை செய்த அடக்குமுறை வந்து சரின்னு நான் சொல்ல விரும்பலை. அப்படி இருக்கவும் கூடாது. ஆனால் இந்த தூய்மை பணியாளர்களுடைய பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை நம்ம பின்னோக்கி பார்க்கணும். இந்த பிரச்சனை வந்து முன்னாடி எடப்பாடி அவர்கள் முதல்வராக இருக்கும்போதே ஆரம்பித்தது. ஏன்னா மொத்த கார்பரேஷனையும் வந்து ப்ரைவேட்டைசேஷன் ஆக்கணுன்றது அப்போ தான் ஆரம்பித்தாங்க. அப்போது ஒரு 11 வார்டு கிட்ட வந்து ப்ரைவேட்டைசேஷன் ஆக்கினாங்க. அப்போ தூய்மை பணியாளர்கள் இதற்கு எதிராக போராடினாங்க. போராடும் போது போராட்டத்திற்கு இடத்துக்கு வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்களே வந்து வாக்கு கொடுக்குறார். நான் அடுத்த தடவை வரும்போது கண்டிப்பாக உங்களை நிரந்தர பணியாளர்களாக ஆக்குவேன், சம்பளத்தை உயர்த்துவேன்லாம். இதெல்லாம் அவர் கொடுத்த வாக்குறுதி. அதை தான் அவங்க இப்போ இன்னும் 6 மாதம் தான் இருக்குது எலெக்ஷன். இந்த 5 வருஷ டேர்ம் முடிய போகுது அவருக்கு. இப்போ அவங்க அதை நினைவூட்டுறாங்க. ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, கொடுங்க, நீங்கள் சொன்ன வாக்குறுதிப்படி நீங்கள் என்னெல்லாம் சொன்னீங்களோ அதை நிறைவேற்றுங்கன்னு கேட்குறாங்க. இதில் எந்த அநியாயமும் இருக்கிற மாதிரி தெரியல. நீங்கள் ப்ராமிஸ் பண்ணாமல் இருந்தால் பரவாயில்ல, ஆனால் நீங்கள் வாக்கு கொடுத்ததை நிறைவேற்ற வேண்டிய கட்டாயம் ஒரு முதல்வருக்கு உண்டு. இந்த ஒரு விஷயம்னு இல்லை, இவங்க தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்த பல விஷயங்களை வந்து அந்த நேரத்தில் ஜெயிக்கணுன்றதுக்காக கொடுத்ததாக மட்டும்தான் இருந்ததே தவிர அதை நிறைவேற்றணும் அப்படின்னு இவங்க வந்து உட்காரும் போது தான் அதில் இருக்கிற நடைமுறை சிக்கல்கள் இவங்களுக்கு தெரியுது. ஆனால் இதை சொல்லி தான் இவங்க ஓட்டு வாங்கி வந்தாங்க. இதை நம்பித்தான் மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. அப்போ இது ஒரு ஏமாத்து வேலையாக தான் இருக்க முடியும். இப்போ தூய்மை பணியாளர்கள் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் கார்பரேஷன் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக மோசமான நிலைமையில் இருக்குது. 4000 கோடி வந்ததுன்னு கூட முன்னாடி நம்ம மேயர் இவங்க சொன்னாங்க. சென்னையை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெரிய கார்பரேஷன், ஒரு இன்னும் பழமையானதுன்னு கூட சொல்லலாம். அதற்கு ஒரு எந்த முதிர்ச்சியும் இல்லாத ஒரு சிறு பெண்ணை கொண்டு வந்து போட்டது முதல் தவறு. இவங்க வந்து வாக்கு அதை ஜாதி அரசியல் எங்கெல்லாம் பண்ணுறாங்கன்றதுக்கு இது ஒரு சிறு உதாரணமாக கூட சொல்ல முடியும். அந்த பட்டியலினத்தை சேர்ந்த ஒரு சிறு பெண்ணை கொண்டு வந்து அவங்களுக்கு எதுவுமே தெரியாது,
எப்போ பார்த்தாலும் கூட யார் இருக்காங்க? அறநிலைத்துறை அமைச்சர் இருக்காங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் அமைச்சர்கள் எல்லாம் அவங்க துறையை தவிர மற்ற துறையில தான் போய் வேலை பார்க்குறாங்க. அறநிலைத்துறை அமைச்சர் அங்கே இருக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? சுகாதாரத்துறைக்கு யார் இருக்காங்களோ அவங்க தான் அங்கே வந்தாகணும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த குழப்பங்கள் அந்த 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 இவங்களை பிரியாவை வந்து இவர் கைட் பண்ணுற மாதிரி இவரே போய் எப்போ பார்த்தாலும் நினைக்கிறார். இன்னொன்று, இந்த தூய்மை பணியாளர்கள் அதிகமாக வசிக்கும் பகுதி வந்து பார்த்திங்கன்னா வட சென்னை தான். ஆமாம், வட சென்னையில் தான் வந்து நம்ம சேகர் பாபு இருக்கிறார். அதனால் அவர் என்ன நினைக்கிறார், அது ஒரு கண்ட்ரோல் பண்ணணும்னு பார்க்குறாரு, கண்ட்ரோல் எடுக்கிறாரு. அதுக்காக அவர் நடந்துக்கிற விதமும் வந்து நாகரிகமற்றதாகத்தான் இருக்கிறது. சரி, இப்போ இவங்க ப்ரைவேட்டைசேஷன் ஆக்கினா நல்லதா கெட்டதா அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டுமே இருக்குது. உங்களுக்கு நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்கும். ஏன்னா இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா அதாவது குப்பைகள் நிறைந்த மாநிலமாக தமிழகம் இருக்கிறது. நீங்கள் அந்த லிஸ்ட்டு தூய்மை இல்லாததில் வந்து ஸ்வச் பாரத்தோட லிஸ்ட்லேயே நம்ம வந்து எங்கேயுமே கிடையாது. மிக மோசமான நிலைமையில தான் தமிழகம் இருக்கிறது. இதை சரி பண்ணணும்னா நம்ம ப்ரைவேட்டை கொடுப்போம் அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க. அது ஈஸியான வேலை ப்ரைவேட்டில் கொடுக்குறதுன்றது. ஆனால் இவங்க சுகாதாரத்துறையும் சரி, இவங்களுடைய கார்பரேஷனும் மிக மோசமாக இருக்குது. அதுக்கு மதுரையோட மாநகராட்சி ஊழலே வந்து ஒரு சாட்சி. அதே தான் இங்கேயும் சென்னையிலும் அதே தான் நடக்குது. இதே ஊழல் தான் அதிகமாக இருக்குது. இன்னும் இல்லை, அந்த சுகாதாரத்துறை அந்த துப்புரவு பணியாளர்கள் சம்பளம் பார்த்திங்கன்னா ஒரு 15,000 தான் இருக்கும். பெருசாக சம்பளம் வாங்கினேன். ஆனால் அது வாங்குறதுக்கு, அந்த வேலை வாங்குறதுக்கு உங்கள் 5-10 லட்ச ரூபா கொடுத்து தான் வாங்குறாங்க. ஊழல், அதாவது லஞ்சம் கொடுத்து தான் அந்த வேலையவே அவங்க வாங்குறாங்க. அப்படிப்பட்ட ஒரு கட்டாயமான ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க. அவங்க யாரும் வந்து கோடீஸ்வரங்க கிடையாது. அடிப்பட்ட கீழ்நிலையில் இருக்கும் மக்கள், முக்காவாசி பேர் பட்டியலினத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது அவங்களுடைய வாழ்வாதாரத்தை எப்படி உயர்த்துவது என்பது ஒரு கேள்விக்குறி இருக்கு. நீங்கள் தனியார் ஆக்குனா கூட தனியாரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன வச்சுருக்கீங்க? தனியார் மூலமாக இவர்களுக்கு என்ன சம்பளம் போடுறதாக இருக்கிறீங்க? இருக்கிற அந்த தூய்மை பணியாளர்களை ரீட்டைன் பண்ண போறீங்களா, இல்லை புதுசாக ஆள் எடுக்க போகிறாங்களா? இப்படியான பயம் இருக்கத்தானே செய்யும். அவங்களுடைய போராட்டம் அதைத்தானே காமிச்சது, எங்களை எடுத்துருவாங்க வேலையை விட்டுன்ற மாதிரி தானே. அதுதான், அதை பற்றி ஒரு விஷயம் கூட இவங்க வந்து ஒரு வாக்குறுதியை கூட அவங்க வந்து கொடுக்கல. ஒரு இதை கூட வந்து ஒரு ஸ்டெப் எடுக்கவே இல்லை இவங்க. அது அவங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கணும், அந்த கான்ஃபிடன்ஸ் தரவே இல்லை. நீங்கள் இது எதுவுமே கொடுக்காம கொண்டு போய் தனியார் மயமாக்கினா எல்லாத்தையும், அதாவது தனியார் மயத்தை வந்து எதிர்க்கிறவங்க மோடியை சொல்லுவாங்க, பாஜக எல்லாத்தையும் தனியார்ட்ட கொடுக்குது, அதானிட்ட கொடுக்குது, அம்பானிட்ட கொடுக்குதுன்னு. ஆனால் அதை மூச்சா செய்கிறது பார்த்தீங்கன்னா இவங்க தான். ஸோ இவங்களால ஊழலை வந்து முற்றிலும் அகற்ற முடியவில்லை. அதனால என்ன பண்ணுறாங்க, தூக்கி தனியார்ட்ட கொடுத்துருவோம் அப்படின்னு கொடுக்குறாங்க. இது ஒரு அரசாங்கம் வந்து எந்த அளவுக்கு வீக்காக இருக்கிறதுன்றத இந்த செயல் காமிக்குது. இன்னொன்று, ஓட்டு போட்ட மக்களிடம் பொய் சொல்லி ஏமாற்றி நீங்கள் ஓட்டை வாங்கிட்டு இன்றைக்கி ஏமாத்திருக்கீங்க. இது இரண்டுமே மோசமான மனநிலையை தான் காமிக்குது. அரசாங்கத்தோடைய அந்த என்ன சொல்கிறது, இந்த ரெட்டை நாக்கு ரெட்டை வேடத்தை தான் காண்பிக்கிறது. இதில் நான் திமுகவை குறை சொல்கிறத விட கம்யூனிஸ்ட் கட்சியை மிக மோசமாக நம்ம விமர்சனம் செய்யலாம். ஏன்னா ஏழை மக்களின் பங்காளன், சமூக நீதியை நிலைநாட்டுறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சாம்சங் விஷயத்திலே பார்க்கலாம். கடைசியில் என்ன மாதிரியெல்லாம் நாடகம் நடத்தி கடைசியில் அந்த விஷயத்தை ஒன்றும் இல்லாமல் ஆக்கினாங்கன்றதையும் பார்க்கலாம். அது அங்கேயும் வந்து உங்களுக்கு இது இடதுசாரிகள் கம்யூனிஸ்டுகள் வந்து உள்ள நுழைஞ்சு தான் பிரச்சனை பண்ணாங்க. அதுக்கப்புறம் இங்கேயும் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய சப்போர்ட் இருக்குது. அதில் ஒரு பெண் தன்னோட கையை உடைச்சிட்டதா சொன்னதெல்லாம் ஒரு இடதுசாரியை சேர்ந்த ஒரு பெண் தான், கம்யூனிஸ்ட் கட்சி அவங்க. அப்புறம் வந்து நீலம் ஃபவுண்டேஷனில் இருக்கிற அவங்களும் வந்து இதில் கலந்துக்கிட்டாங்க. எல்லாமே திமுக ஆதரவாக இருந்தவங்க தான் இப்பயும் இருக்கிறாங்க. எல்லாமே நாடகம், எல்லாமே நாடகம். அப்படி நீங்கள் வந்து உங்களுக்கு மக்களின் பிரச்சனை முக்கியமாக இருந்தால் இந்நேரம் கம்யூனிஸ்ட் கட்சி வெளியே வந்திருக்கணும் கூட்டணியை விட்டு. அவங்க வரவே இல்லையே. என்னமோ தோழமை சுட்டுதல்னு சொல்லிட்டு திருமாவளவன் உட்காந்து ஒரு பக்கம் பேசுகிறாரு, இவங்க ஒரு பக்கம் பேசுகிறாங்க. எல்லாரும் பேசிக்கிட்டே தான் இருக்கிறாங்களே தவிர இதற்கு ஒரு முடிவு இல்லை. அதை விட திமுகவை கிட்ட இருந்து நிறைய கட்சிகள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் ஒன்று இருக்குது. எப்படி வந்து ஒரு போராட்டத்தை உடைக்கலாம் என்பது அவர்களிடம் நல்லாவே கற்றுக்கலாம். சாம்சங் விவகாரத்துலேயும் சரி, அதற்கு முன்னாடி நடந்த இது விவசாயிகள் போராட்டமாக இருந்தாலும் சரி, ஆசிரியர்கள் போராட்டம், செவிலியர் போராட்டம், போக்குவரத்து துறை போராட்டம், இது நீங்க சொல்ற எல்லாமே திமுக வாக்குறுதி கொடுத்து செய்யாம விட்டது. இது எல்லாமே அவங்க செய்யாம விட்டது. அது எல்லா போராட்டத்தையும் இவர்கள் உடைத்திருக்கிறார்கள். இதற்கு துணை போட ஒரு குற்றவாளி களவாணித்தனம் பண்றவங்க கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க. மக்களை ஏமாற்றுகிறார்கள். மக்கள்கிட்ட ஒரு பேச்சு, அரசுகிட்ட ஒரு பேச்சு. அவங்க கொடுக்குற அந்த 20 கோடி ரூபாய் என்னமோ கொடுத்தாங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்காக இவ்வளவு வந்து அவங்களுக்கு அடிமைத்தனமாக இருக்கணுமான்றது எனக்கு தெரியல. திருமாவளவன் இன்றைக்கி என்ன சொல்கிறாரு, போலீஸை குறை சொல்கிறார். இவங்க அதுலேயும் வந்து எப்படியோ இவ்வளோ பெரிய நாடகம் நடத்துகிறாங்க. 15 நாள் அங்கே உட்காந்துருக்காங்க.
யாரோ போய் இல்ல அதுல எனக்கு கேட்கணும்னு நினைச்சேன். திருமாவளவன் காவல்துறையை குறை சொல்றாரு. இந்த காவல்துறையை கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிறது முதல்வர் தானே. சொல்லலையே, அவரும் சொல்லல, கம்யூனிஸ்ட் கட்சியும் சொல்லல, எல்லாரும் காவல்துறையை சொல்றாங்க. காவல்துறை யாரோட கட்டுப்பாட்டுல இருக்கு, யார் சொன்னா வந்து செய்யறாங்க, இது யாருக்குமே தெரியாதா? எவ்வளோ, அதுவும் நீங்க பத்திரிகைகள், ஊடகங்கள், சோசியல் மீடியா இல்லாத காலத்துல நீங்க போய் சொன்னீங்க, இப்போ எப்படி போய் சொல்ல முடியும்? இன்னொரு முக்கியமான வேலை செஞ்சிருக்காங்க திமுக. இந்த 15 நாள் இவங்க வரல, பேசல, ரொம்ப மோசமாக நடத்தியிருக்காங்க. பாத்ரூம் டாய்லெட் கூட அந்த லேடி யூஸ் பண்ணாத அளவுக்கு வந்து இவங்க குடும்பம்லாம் பண்ணிட்டு, இவங்க கட்சியை சேர்ந்த ஒரு திமுக காரங்களே போய் பெட்டிஷன் போடுறாங்க கோர்ட்டில். இந்த போராட்டம் வந்து சட்டத்துக்கு புறம்பானது, இதை அனுமதிக்கக்கூடாது. யார்? திமுகவே போய் போடுது. அப்போ இது மக்களுக்கு எதிரான போட்டு அங்கே வந்து வாங்குறாங்க, ஒரு ஆர்டர் வாங்குறாங்க. இதை போராட்டம் வந்து சட்டத்துக்கு விரோதமானதுன்னு கோர்ட்டை விட்டு சொல்ல விட்டு அவங்களே வந்து போலீஸை விட்டு அகற்றுறாங்க. இது எப்படி வந்து நம்ம ஏத்துக்கிறதுன்னு கூட தெரியல. அப்ப விவசாயிகள் போராட்டம் டெல்லியில நடந்தப்ப இதே திமுக கட்சி என்னெல்லாம் பேசுச்சு? பிரதமர் ஏன் வந்து சந்திக்கலன்னு தான் கேள்வி கேட்டாங்க. ஸ்டெர்லைட் போராட்டத்தப்ப ஏன் எடப்பாடி போய் பார்க்கலன்னு சொன்னாங்க. எத்தனை தடவை முதல்வர் இங்க வந்து பார்த்தாரு? தமிழர்களுக்கு ஒருவேளை ஞாபகம் மறதி ரொம்ப அதிகமாயிருச்சு. ரொம்ப அதிகம். என்னன்னா இது KN நேரு அவர்கள் சொன்னதுதான், அதுதான் எனக்கு ஞாபகம் வருது. அவர் ஒரு பேட்டியில சொல்லும் போது எப்படி ஜெயிக்கணும்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னார். அப்படியே என்ன அர்த்தம்னா, கரெக்டாக எலெக்ஷனுக்கு முன்னாடி நாங்கள் கொடுக்கறத கொடுத்தா அங்கே ஓட்டு எங்களுக்கு போட போகிறாங்க அப்படிங்கிறத அர்த்தம். இதில் மானங்கெட்டு போய் இருக்கிறது தமிழ்நாட்டு மக்கள் தான். இப்போ தூய்மை பணியாளர்களுக்கு பதிலாக ஒரே நாளில் போயிட்டு ஆர்டரை வாங்கிட்டு வந்து மறுநாள் அந்த இடத்த இருக்கவங்களாம் வலுக்கட்டாயமாக, அதிலும் சில பேர்லாம் பெண்களை நடத்திய விதமெல்லாம் ரொம்ப மோசமாக இருந்தது. அடிச்சதை கூட பார்க்க முடிச்சிரு. பொண்ணெல்லாம் ஒரு அம்மாவெல்லாம் அடிக்கிறாங்க, ஒரு காவல்துறை அடிக்கிறாங்க. அந்த பெண்ணுக்கு, அந்த காவல்துறை பெண்ணுக்கு அவங்க அம்மா வயசு இருக்கும், அந்த பெண்மணி அலையிறாங்க. அவங்க ஒன்றும் குற்றம் ஒன்றும் செய்யலை. இப்படி அடிக்கிறதுக்கு காரணம் என்ன? போராடுறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஏன் சட்டையை கிழிச்சுக்கிட்டு நம்ம முதல்வர் வரலையா? போராட்டம் தானே செஞ்சாரு. அப்ப சட்டையை கிழிச்சுட்டு வரும்போது அவருக்கு தெரியல போராடுறதுன்றது நம் ஜனநாயகத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட அடிப்படை உரிமை. அதை கூட அவங்கள செய்ய விட மாட்டேன்றாங்க. அங்க நான் சொன்ன அந்த டெல்லி போராட்டத்தில் அந்த விவசாயிகள் எத்தனை மாதங்கள் அங்கே உட்காந்துக்கிட்டு வர அதுவும் ஒரு கூட்டம் தான், பெய்டு கூட்டம்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர்களும் காசு கொடுத்து கொண்டு வரப்பட்ட அந்த கூட்டம் மாசக்கணக்கில் அங்கே உட்காந்துருந்தாங்க. யாருமே வந்து போலீஸ் வந்து அவங்கள அந்த தடியடி நடத்துச்சா இல்லை விரட்டுச்சா? ஒன்றுமே செய்யலை. ஆனால் அதுக்கப்புறம் பிரதமர் வந்து என்னென்னா அவர்களை சந்திக்க, ஏன்னா அவருக்கு தெரியும் இது சட்டத்துக்கு புறம்பாக இருக்கிற கூட்டம். அதுக்கு சப்போர்ட்டாக வந்து திமுக பேசுனாங்க. அப்போ இன்னைக்கு என்ன சொல்கிறாங்க? அந்த கூட்டத்தில் வந்து நிறைய பேர் கலந்துட்டாங்க, விரோதிகள்லாம் கலந்து அந்த கூட்டத்தை வந்து ஏற்கனவே இருந்த துப்புரவு பணியாளர்கள்லாம் வெளியில் போயிட்டாங்க, 3000 இருந்தது 1500 ஆயிடுச்சு, இப்படிலாம் சொல்கிறாங்க. ஒரு 15-20 நாள் அங்கே உட்கார்ந்துருக்கவங்க குறையத்தான் செய்யும். ஆனால் அதுக்காக அந்த 1500 பேர் உட்காந்துருந்தவங்கள நம்ம வந்து எப்படி வந்து இடம் போட முடியும்? நீங்கள் சாதாரண எப்படி இடம் போட முடியும்? இவங்கக்கிட்ட இப்போ என்ன அடுத்து நடக்கும் என்பது நமக்கு தெரியல. இப்போ அவங்க மேலே எல்லாம் கேஸ் போட்டிருக்காங்க, வழக்குகள் இருக்குது, எல்லாமே இருக்குது. நடுவில் என்ன பண்ணிட்டாங்க? உடனே நான் அறிவிப்பு இவங்களுக்கு துப்புரவு பணியாளர்களுக்கு ஒரு அறிவிப்பை கொடுக்குறாங்க. இல்லை, காலை நேர உணவு, ஏதாவது இறந்துட்டா 10 லட்சம், இதெல்லாம் நீங்கள் அன்னைக்கே வாக்குறுதியில் கொடுத்தீங்க. 21 ஆட்சிக்கு வந்து இன்னைக்கு ஆட்சி முடிய போகுது. இப்போ வந்துட்டு இன்னைக்கு தான் காலை உணவு கொடுக்குறாங்க மேயர் பிரியா, சேகர் பாபு எல்லாரும். அப்போ இது வந்து ஒரு ஏமாத்துற வேலை தானே. அப்படியே சோறு போட்டு அதை படமும் எடுத்து ஷூட்டிங் எடுத்தும் போட்டாங்க. ஆமா, அதை சோறு போட்டா நம்ம எல்லாரும் எங்க வேணாலும் போய் உட்காருவோம்னு அர்த்தம். மானங்கெட்டு போயிருக்கிற அதுல உட்கார்ந்துருக்கவங்க, அதுல நன்றி தெரிவிக்கிறவங்க எல்லாம் வந்து இவங்களா செட்டப் பண்ண துப்புரவு பணியாளர்கள் என்பது மிக தெளிவாக அந்த காணொலியில தெரியுது. இவ்வளவு நாடகத்தையும் நடத்திட்டு இவங்க வெக்கமே இல்லாம எப்படி வந்து நாங்கள் சமூக நீதி ஆட்சி, மக்களாட்சி, திராவிட மாடல் இப்படியெல்லாம் பேசுறாங்கன்றது எனக்கே தெரியல. அதுல ஒண்ணு உங்களுக்கு விளங்குச்சா மேம்? அதாவது அந்த ஒரு தூய்மை பணியாளர் புதுசாக தான் வேலை செஞ்சாங்களா என்னன்னு தெரியல, கண்ணீர் மல்க நன்றி தெரிவிக்கிறாங்க முதல்வருக்கு, இப்பெல்லாம் செய்யறாங்கன்னு சொல்றாங்க. அங்க எத்தனை பேர் போராடுறாங்க. இது பார்க்கும் போதே ஏதோ ஒரு செட்டப் நல்லா தெரியுது. மக்கள் இன்னும் அவ்வளவு முட்டாள் கிடையாதுல்ல. ஆனா என்னன்னா இதுல இருந்து ஒரு விழிப்புணர்வு வரணும். திமுகவோட கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் வந்து காங்கிரஸ் ஒரு வார்த்தை கூட பேசல. எதுவுமே அவங்க கூட இருந்த கட்சிகள் எல்லாருமே அவங்க கொடுக்குற அந்த காசுக்காக ஒரு வார்த்தை கூட பேசல, மக்களுக்காக வந்து பேசல. இதுல என்னன்னா பாஜகவை சேர்ந்து சில பேர் அங்க போய் உட்கார்ந்துருந்தாங்க, மதுவந்தி இவங்கெல்லாம் போயிட்டு ஏன் செய்யக்கூடாது? உடனே அது வந்து இவங்கெல்லாம் ஊடுருவிட்டாங்க, இவங்க தான் கிளப்பி விட்டாங்கன்னு. ஏன் நீங்கள் செய்யலையா? இதே முதல்வர் தான் சொன்னார், எதிர்கட்சி அரசியல் செய்யாமல் அவியலா செய்யும்லாம் கேட்டவர் தானே. அப்போ ஒரு போராட்டம் என்று நடக்கும்போது எதிர்கட்சிகள் அங்கே போய் தங்கள் ஆதரவை தெரிவிப்பது என்பது இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தானே. 5 வருஷம் அதிமுக ஆட்சியில் அதை மட்டும்தானே நீங்கள் செஞ்சிட்டு இருந்தீங்க.
நீங்கள் செய்யாமல் இருந்தீங்களா? உடனே அவங்க ஊடுருவிட்டாங்க. இதே தான் வந்து சரி ஸ்டெர்லைட் போராட்டத்தில் பல புல்லுருவிகள் ஊடுருவி கடைசியில் உயிர்கள் போனது தான் அங்கேயும் மிச்சம். அந்த அளவுக்கு மோசமாக நடப்பதற்கு காரணமாக தானே திமுக இருந்துச்சு அப்போ. இப்போ வந்து இன்னைக்கு மக்கள் போராட்டத்தை வந்து எதிர்க்கட்சிகள் வந்து தூண்டி விட்டுருச்சு. இதில் இன்னொரு வேடிக்கை என்னன்னா, இவர்களை முழு மூச்சாக ஆதரிக்கும் இந்த எனது நீலம் ஃபவுண்டேஷன் அவங்களோட ஆட்களும் உள்ளே இருந்தாங்க. அவங்களோட ஆட்கள் இருந்தால் அடித்து விரட்டி இருக்கிறாங்க, கேவலமாக பேசியிருக்காங்க, அவங்கள மிக கேவலமாக நடத்தியிருக்காங்க. இந்த முகநூல் பக்கம் இல்லை மற்ற சோஷியல் மீடியாவில் போனீங்கன்னா திமுக ஐடிபி வந்து அவங்கள நீலச்சங்கின்னு பேரே வச்சுட்டாங்க. அப்போ சங்கினா என்னன்னா போராடுறவங்க பூரா சங்கின்ற மாதிரி ஆயிடுச்சு. அவங்களெல்லாம் நீல சங்கி, இன்னொரு பக்கம் காவி சங்கி, அப்புறம் வந்து கம்யூனிஸ்ட் கட்சி பூரா சிவப்பு சங்கி. யாரெல்லாம் இந்த திமுகவுக்கு எதிராக போராட்டத்தை நடத்துகிறார்களோ அவர்களெல்லாம் சங்கிபுத்திர குத்திடுறாங்க இவங்க. இது வந்து அவங்க சாதாரணமாக செய்கிற ஒரு வேலை. அது போக என்ன சொல்கிறாங்க, நீல சங்கின்னு அவங்களுக்கு போனதெல்லாம் அவங்க தான் இந்த தூண்டி விட்டாங்க. அது அப்போ ஒரு வேளை இது வரைக்கும் உங்கள் கையில் இருந்திருக்காங்க, அதனால உங்களை சப்போர்ட் பண்ணாங்க. இன்றைக்கி அவங்களுக்கு ஏதோ தேவைப்படுது, உங்களுக்கு எதிராக போராடுறாங்க போல இருக்குது. அப்படியும் நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா? இல்லை மேம், போராட்டம் அப்படின்றது தவறு. மேயர் பிரியா பேசுகிறாங்க, நீதிமன்றமே சொல்லிருச்சு, அதுக்கப்புறம் அவங்க போராடுறது தவறுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கும் கலைஞர் கருணாநிதி அன்னைக்கு தண்டவாளத்தை தலை வச்சு போராடினார், அது வந்து நியாயமானதா அப்படின்னு கேள்வி எழுப்ப தோணுது. அன்னைக்கு பிரிட்டிஷ்காரன் இருக்கும்போது போராட்டம்னு ஒன்று அவங்க கொடுத்த இடத்துல பண்ணியிருந்தா நமக்கு சுதந்திரம் கிடச்சிருக்காது, இறங்கி பண்ணாலும் தான் சுதந்திரம் கிடச்சிச்சு அப்படிலாம் சில வரிகள்லாம் பார்க்க முடியுது. இப்போ போராட்டம் உரிமை வேணும்னா போராட்டம் பண்ணுறது சரிதானே, அது திமுகவின் தலைவர் கலைஞர் கருணாநிதியே சொல்லி கொடுத்துருக்காரு. ஜனநாயகத்தில் நமக்கு அது கொடுக்கப்பட்டிருக்குங்க. நமக்கு நம் தேவைகளுக்காக நம்ம போராடுவது வந்து ஜனநாயகத்தில் இல்லை. கலைஞர் செய்தால் அது சரி, மக்கள் செய்தால் தவறுன்ற மாதிரி தானே இது இருக்கு. அப்படிதான் இருக்கிறாங்க. ஏன்னா இப்போ ஸ்டாலின்னு பேர் வச்சிருக்காங்க இல்லையா? ஸ்டாலின்னா யாரு? நம்ம ரஷ்ய கொடுங்கோலன் ஸ்டாலின் இருந்தார்ல, அவர் கொடுங்கோலன் தான் நான் சொல்லுவேன். அவர் ஒரு பெரிய தலைவராலாம் நான் வந்து என்னைக்கும் ஏற்றுக்கிட்டதில்ல. அவர் ஒரு இடதுசாரி ஆளாக இருந்தார், சோசியலிஸ்ட்டுன்னு சொல்லிக்கிட்டு அவர் எப்படி இரும்பு கரம் கொண்டு ரஷ்யாவை அது மாதிரி நினச்சிக்கிட்டாங்க போல இருக்கு. அப்போ அந்த ஸ்டாலின் எதிர்த்து போராடின மக்களையெல்லாம் அவர் தீர்த்து கட்டினாரு, இல்லை அவங்கள உள்ளத்துக்கு போட்டார். அது மாதிரி இந்த ஸ்டாலினுக்கு எதிராக போராடினாலும் மக்கள் இவங்களுக்கு பிடிக்காது போல இருக்கு. அப்படி தான் நாம் அதை எடுத்துக்க முடியும். அதனால் மக்கள் வந்து எந்த இதையும் சொல்லக்கூடாது, எந்த பிரச்சனையும் சொல்லக்கூடாது, எந்த இது. ஆனால் என்ன பண்ணலான்னா அவரை பாராட்டி பேசலாம். இது அந்த மக்கள் உட்காந்து அந்த மக்கள் சொல்கிறாங்க, எங்கள் கூட உட்காந்து சாப்பிட்டதை, தண்ணி குடித்தது, டீ குடித்ததெல்லாம் சொல்கிறாங்க, அதெல்லாம் பெரிய விஷயமானு கேட்குறாங்க. நாங்கள் இதைத்தானே முன்னாடியிலேருந்து சொல்கிறோம். அவர் போய் நரிக்குறவ வீட்டில் சாப்பிட்டாரு, இவங்க தூய்மை பணியாளர்களோட டீ குடித்தா இது ஒரு பெரிய விஷயமா? அவர்களும் நம்மளுடைய சக மனிதர்கள் தானே. அவங்களோட உட்காந்து சாப்பிட்றது, நீங்கள் சாப்பிட மாட்டீங்களா, நான் சாப்பிட மாட்டேன்னா, இன்றைக்கி அந்த ஏற்றத்தாழ்வெல்லாம் இல்லை. எல்லாரும் சாப்பிட்றோம், எல்லார் வீட்டுக்கும். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிற அளவுக்கெல்லாம் இல்லை. நம்ம உட்காந்து அவங்க வீட்டில் டீ குடிக்காமல் இருக்கிறோமா? குடிக்க தான் செய்கிறோம். அதை வந்து நம்ம பெருமையாக பேசிக்க முடியுமா? ஃபோட்டோ ஷூட் எதுவும் பண்ணலையே, நம்ம ஃபோட்டோ ஷூட் பண்ணலை. இன்னொரு விஷயம் என்னென்னா, அதை பெரிதாக நாம் ஏன் பேசவில்லைன்னா, சக மனிதர்களுடன் டீ சாப்பிடுவதும் இது சாப்பிட்றதும் சாதாரண விஷயம். நீங்கள் சமூக நீதி பேசும் திராவிட மாடல்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற நீங்கள் அதை வந்து பேசவே கூடாது. அப்புறம் எப்படி நீங்கள் அதை பேசுகிறீங்க? நாங்கள் வந்து இருளர் வீட்டில் சாப்பிட்டோம், நாங்கள் நரிக்குறவர் வீட்டில் அதை பெருசாக போடுவாங்க, ஜாதி இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் சமூகத்தின் பேரை போட்டு அவங்க வீட்டுக்கு போனதாகத்தான் இவர்கள் வந்து தங்களை தாங்களே பிரபலப்படுத்திக் கொள்கிறார்கள். அந்த மாதிரியான அவங்க வீட்டுக்கு போகிறது என்ன பெரிய விஷயமும் கிடையாது. இல்லை, இது நல்ல கருத்து. சாதிகள் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த சமூகத்தின் பெயரை குறிப்பிட்டு இந்த வீட்டுக்கு போனோம்னு சொல்றாங்க. அதுவே தவறுன்ற நான். நீ எப்படி சொல்லலாம்? நீ அப்படி நான் நரிக்குறவ வீட்டில் சாப்பிட்டேன், நான் இருளர் வீட்டில் சாப்பிட்டேன், நான் அருந்ததியர் வீட்டில் சாப்பிட்டேன், நீங்க எப்படி சொல்லலாம்? நீங்களே காட்டுறீங்களே சாதி. ஆமா. இப்ப மற்ற கட்சிகள் இவங்க பாஜக பத்தி என்னென்னமோ பேசுறாங்க. அவங்கெல்லாம் வந்து அதை சொல்றாங்களா, இந்த ஜாதியில் போய் சாப்பிட்டோம். இன்னொரு விஷயமும் நான் சொல்ல விரும்புறது, டிஎம்கே காரவங்க மட்டும்தான் ஜாதியை பிடிச்சிட்டு இருக்காங்க, ஒண்ணுமே இல்லை. இப்போ நாம வந்து பின்தங்கிய வகுப்பை சேர்ந்தவர்களாக இருப்போம், பார்ப்பனர்களை அவர்களுக்கு பிடிக்காது. பார்ப்பனியத்தை வந்து அடித்து போடுவாங்க. பட்டியலின மக்களும் காவலாக காமிச்சிருப்பாங்க. நடுவில் நம்ம பின்தங்கிய மக்கள் இருப்போம். இப்போ பின்தங்கிய மக்கள் அவங்க எப்படி அட்ரஸ் பண்ணுவாங்கன்னா, சூத்திர பார்ப்பன அடிமை. இப்போ சூத்திரன்றது நம்ம எங்கேயாவது யூஸ் பண்ணுறோமா? இல்லை நம்ம கான்ஸ்டிடியூஷனில் இருக்கா? இல்லை எதுலையாவது இருக்கா? நம்ம அந்த வார்த்தையை கூட யூஸ் பண்ணுறதில்ல. ஆனால் நம்ம பேசுகிற நம்மளை ஒன்று சூத்திர சங்கின்னுவாங்க, இல்லை சூத்திர பார்ப்பன அடிமைன்னுவாங்க. இது அவங்க கொடுத்துருக்க வேர்டி. அப்போ மனு தர்மத்தெல்லாம் நம்ம யார் இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷனுக்கு மனு தர்மம்னா என்னன்னு தெரியாது. அதை படித்தது கிடையாது, அதை பற்றின எந்த அறிவும் இல்லை. தெரியாத ஒன்றை, மறைந்து போன ஒன்றை, செத்து போன ஒன்றை, இத்து போன ஒன்றை நீங்கள் எதுக்கு இன்னைக்கு ஞாபகப்படுத்திட்டு இருக்கிறீங்க? அப்படின்னா நீங்கள் தான் ஜாதியை பிடிச்சிட்டு இருக்கீங்க. நம்மளை சூத்திரனும் பார்ப்பனனும் என்னது மற்ற வைசியனும் அடையாளப்படுத்துவது திராவிடம் தான், வேறு யாரும் கிடையாது. அவங்க தான் நம்மளை அடையாளப்படுத்தி கொண்டே இருக்கிறார்களே தவிர நாம் அல்ல.
நாம் அடையாளப்படுத்திக் கொள்வது நம் ஜாதி. அந்த ஜாதி எதில் இருக்குன்னா இவங்களே கொடுத்துருக்கிறது தான். நம்ம சர்டிஃபிகேட்டில் என்ன இருக்கோ அதைத்தான் நம்ம அடையாளப்படுத்தி கொண்டு இருக்கோமே தவிர, இப்போ அரசாங்கம் இல்லை நாங்கள் ஜாதி சர்டிஃபிகேட் தரமாட்டோம், அது தேவையில்லை அப்படின்னு சொன்னால் அடுத்த செகண்ட் எதுவுமே இருக்க போகிறது கிடையாது. என்றைக்கு அரசாங்கம் அதை வைத்து கொண்டு இருக்கிறோம் அது வரைக்கும் நாம் அதன்படி தான் அடையாளப்படுத்தி கொள்ள முடியும். ஆனால் சூத்திரம் பார்ப்பனன் நமக்கு அடையாளம் இருக்கா? இல்லை. ஆனால் இவங்க அதை தான் பிடிச்சி தொங்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இது வந்து ஒரு மோசமான ஒரு என்னது அரசியல் அல்லவா? இது மோசமான அரசியலாகத்தான் நான் பார்க்கிறேன். மக்களை ஏமாற்றும் ஒரு அரசியல். இதை வைத்து தான் நம்மளெல்லாம் பிரித்து இவங்க வந்து ஓட்டு வாங்கி ஆட்சி செஞ்சுட்ருக்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்கா. இன்னொரு பக்கம் இந்த மாநில கல்விக் கொள்கை அன்பில் மகேஷ் தொடர்ந்து அதான் பேசிக்கிட்டே இருக்கிற ஒரு பக்கம் இருந்தால் அது முழுநிலை வேலையை வச்சிருக்காரு. அன்பில் மகேஷ் அவர்கள் வந்து அவர் நம்ம துணை முதல்வருடைய ரசிகர் மன்ற தலைவர். அந்த வேலையை ஒழுங்காக பார்க்கலாம். அவர் இதை வந்து வேலையை எப்படி பார்க்குறான்னு தெரில. முதல்ல வந்து இந்த ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசின்னு வச்சுக்கோமே, நம்ம மாநில கல்விக் கொள்கை முதல்ல சமச்சீர் கல்விக் கொள்கை வந்தது. முதல்ல அதிமுக பீரியடில் அதை தான் கொண்டு வந்தாங்க. அதுலேயே வந்து நிறைய இந்த சமச்சீர்னு சொல்லிட்டு அவங்க நிறைய சீர்திருத்தங்களை கொண்டு வரோம், அதை கொண்டு வரோம், இதை கொண்டு வரேன்னு கொண்டு வந்தாங்க. அடுத்தது இவங்க வந்தாங்க. இவங்க வந்த உடனே நாங்கள் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கணும் முடியாது, முதல்ல ஏற்றுக்குவோண்டாங்க, அப்புறம் ஏற்றுக்க மாட்டாங்க. இப்போ மாநில அதுக்கு 13 பேர் கமிட்டி போட்டாங்க. அதில் யாரெல்லாம் இருந்தாங்கன்னா கிருஷ்ணா இருந்தார், அவங்கெல்லாம் இருந்தால். அது போக சவிதா யூனிவர்சிட்டியோட வைஸ் சான்சலர் முன்னாடி நேசன் அவரும் அதில் இருந்தார். இப்போ அது 4 வருஷம் ஆகி இப்போ முடிய போகுது. இந்த 6 மாதம் இப்போ தான் வந்து கொடுத்துருக்காங்க அறிக்கையே தாக்கல். இப்போ தான் பொதுவாக இந்த மாதிரியான கொள்கை வரைவுகளை என்ன பண்ணுவாங்கன்னா பொதுமக்கள் பார்வைக்கு டிராஃப்டாக வைப்பாங்க. தேசிய கல்விக் கொள்கையும் அப்படி தான். அது 1 வருஷம் 2 வருஷம் பொதுமக்கள் பார்வைக்கு போகும். அவங்களுடைய கமெண்ட்ஸு அவங்களோட எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு அதற்கப்புறம் தான் வந்து முடிவு செய்யப்பட்ட இறுதியாக கொடுக்கப்படும் அந்த இது வந்து கொள்கையை வந்து வெளியிடப்படும். ஆனால் இவங்க அது எதுவுமே செய்யலை. 4 வருஷமாக தூங்கிட்டு இருந்தாங்க. போன வருஷம் 23 என்ன பண்ணிட்டாரு இவர் நேசன் வெளியே வந்துட்டார். அதை விட்டு அந்த கமிட்டியை விட்டு எல்லா ஆஃபீஸர்ஸ்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க, இது ஒன்றுமே கிடையாது, தேசிய கல்விக் கொள்கையோட மறுவடிவம் தான் இது உருப்படுற மாதிரி எனக்கு தெரிலன்னு சொல்லிட்டு வெளில வந்துட்டார். இப்போ இவங்க 13 பேரை வச்சு அதை வந்து இப்போ முதல்வர் அவர்கள் வெளியிட்டார். எப்படி நீங்கள் பொதுமக்களுடைய பார்வைக்கு போகாமல் பொதுமக்களுடைய எந்த விமர்சனத்தையும் கேட்காம நீங்கள் ஒரு கொள்கையை நீங்களாக தானாக விடுவீங்க? இதுக்கு தான் அவரை ஸ்டாலினா அப்படின்னு கேட்குறேன் நான். அந்த என்னது எதேச்ச அதிகாரமாக சர்வாதிகாரி மாதிரி செயல்படுறது இதுதான். அப்போ நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு எங்கள் மேலே திணிப்பீங்களா? அந்த ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசியில் என்ன பண்ணியிருக்கீங்க? ஆனால் மேக்ஸிமம் வந்து அவங்க நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில் வந்து தேசிய கல்வி காப்பி பேஸ்ட்டு. ஆனால் 2-3 விஷயம் அவங்களுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கிட்டாங்க. அது தேவையோ எங்க 11ஆம் வகுப்பு இதை வந்து நீக்கியிருக்காங்க. 11ஆம் வகுப்பு தேர்வு ஏன் கொண்டு வந்தாங்கன்னா நீட்டுக்காக தான். ஏன்னா நீட்டு பரீட்சையில் வந்து பார்த்தீங்கன்னா 11, 12 இந்த வகுப்பு 2ல் இருந்து தான் கேள்விகள் வரும். நம்ம இதுக்கு தான் வந்து இந்த கோடி பண்ண மாதிரி ஸ்கூல்ஸ்லாம் நடத்துவாங்க. இந்த பக்கம் நாமக்கல் சேலம்லாம் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா அந்த 11ஆம் வகுப்பு பாடத்தையும் நடத்துறது கிடையாது. நேராக 12. ஏன்னா வந்து 12ஆவதுல 100 சென்டம் காமிக்கணும் அவங்க, அதுக்கு போயிடுவாங்க. இந்த இதை நிப்பாட்டணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நீட்டில் வந்து அதிகமான தேர்ச்சிகள் வரவில்லை. அதனால 11ஆவதுல பொது தேர்வு வைக்கிறவன உடனே இவங்க படிக்க ஆரம்பித்தாங்க. இவங்க வந்து அதை மாற்றுறாங்க, இருமொழி கொள்கையை கொண்டு வராங்க. நீங்கள் பன்மொழி கொள்கை கூட வைங்க, அதே இருமொழி கொள்கை தமிழும் இங்கிலீஷ் மட்டும் தான் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. தமிழ் வந்து அரசு கல்விகளுக்கு போகும், இங்கிலீஷ் அப்புறம் மற்ற தனியார் கல்விகளில் வந்து எத்தனை மொழி வேணாலும் கற்றுக்கலாம். ஆனால் இங்கே வந்து அரசு பள்ளி மாணவர்களுக்கு அந்த இது கிடையாது அப்படிங்கிறது உறுதியாக சொல்கிறாங்க. அப்புறம் நிறைய அந்த கல்விக் கொள்கையில் பார்த்திங்கன்னா நமக்கே புரியாது. இவங்க 4 வருஷமாக என்ன கல்விக் கொள்கையை இவங்க டிராஃப்ட் பண்ணாங்கன்றது நமக்கு புரியவே இல்லை. அந்த அளவுக்கு ஒரு கேவலமான கல்விக் கொள்கையாக தான் நான் அதை பார்க்குறேன். ஆனால் நிறைய என்ன பண்ணியிருக்காங்க, தேசிய கல்விக் கொள்கையிலேருந்து பிடிங்கி இதில் காப்பி பேஸ்ட்டும் பண்ணியிருக்கிறாங்க. இல்லாட்டி வந்து இவ்வளோ சீக்கிரமாக அதை பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா இப்போ எலெக்ஷனுக்கு முன்னாடி அதை கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அதை கொண்டு வந்து மக்கள் மேல் திணிக்கிறார்கள். மக்களின் எந்த கேள்விக்கும் பதில் சொல்லாமல் விமர்சனத்தையும் ஏற்றுக்கிறாமல் அவங்களே ஒரு டிராஃப்டை பண்ணி அவங்களே இதை பண்ணி அவங்களே இப்போ இந்த கல்விக் கொள்கையை வச்சு நீங்கள் புத்தகங்கள் சிலபஸ் இதெல்லாம் மாற்றுறீங்களா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் இருக்காது. 6 மாதத்துல இவங்க போயிடுவாங்க. அடுத்து யார் வர்றாங்கன்னு நமக்கு தெரியாது. வர்றவங்க இதை என்ன பண்ண போகிறாங்க? இந்த தேசிய என்ன கல்வி என்பது ஒரு விளையாட்டாக மாறிவிட்டது. ஒரு 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 ஜெனரேஷனே வந்து செய்ய வேண்டிய ஒரு விஷயத்தை, முன்னேற வேண்டிய ஒரு விஷயத்தை இவங்களுடைய அரசியல் லாபத்துக்காகவும் அரசியலுக்காகவும் அதை மாற்றிக்கிட்டே இருக்கிறதுன்றது வந்து சரியான ஒரு போக்காக தெரியவில்லை. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா இப்போ தான் வந்து நீட்டில் நம்மளுடைய தமிழக மாணவர்கள் நல்லபடியாக தேர்ச்சி பெற்றுக்கொண்டு வருகிறார்கள். ஏன்னா சில பல சேஞ்சஸ்லாம் கொண்டு வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் அதற்கேற்ற பாடத்திட்டங்கள்
நீட்டை வந்து ஒழிப்போம்னு சொல்லிட்டு நிறைய பேர் படிக்காமலே கமலே ஒரு முறை அப்படித்தான் அந்த அகரம் விழாவில் பேசினாரு. பேசிட்டு சில மாணவர்களே சொல்றாங்க, அவர் என்ன இப்படி பேசுறாரு, நீட் மூலமா தான் நாங்களாம் டாக்டர் ஆக முடியுதுன்னு சில மாணவர்கள் பேச முடிஞ்சது. அப்ப கமலை தாண்டி கருத்துக்கள் எதிரொலிக்குதுன்னா சரியானது இருக்கு. முதல்ல கமல் வந்து எத்தனாவது படிச்சிருக்காரு? பள்ளி படிப்பை தாண்டாத வருவார். அவர் ஒரு நடிகர், அவர் பெரிய அறிவாளியா? அவர் என்ன என்னது மக்களுக்காக என்ன செஞ்சிருக்காரு? ஒரு நடிகர், ஒரு கட்சி ஆரம்பிச்சார், பள்ளி படிப்பை தாண்டாத வருவர். கல்லூரியெல்லாம் பார்த்தது கூட கிடையாது. அவரே சொன்னது தான், நான் எதுவும் சொல்லலை. உங்களுக்கு என்ன தெரியும் கல்விக் கொள்கையை பற்றி? நீங்கள் என்ன பிஹெச்டி பட்டம் வாங்கினவரா, இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு கமிட்டியில் இருந்திருக்கிறீங்களா, இல்லை ஒரு கல்வியாளரா? எதுவுமே இல்லையே. அவர் பேச்சு கேட்கணும் நமக்கு என்ன அவசியம் இருக்குது? இதை பற்றி விமர்சிப்பதுக்கு அவருக்கு எந்த தகுதியுமே கிடையாது. நீங்கள் ஒரு நடிப்பை பற்றி சொல்லுங்கள், நம்ம ஏற்றுக்கிறோம். ஏன்னா நீங்கள் அது பல வருஷம் நடிச்சிருக்கிறீங்க. நடிப்பு துறையை பற்றி சொல்லுங்கள், அதில் என்ன நடக்குதோ சொல்லுங்கள், நாங்கள் கேட்டுக்கலாம். ஆனால் கல்வியை பற்றி பேசுவதற்கு கமலுக்கு எந்த தகுதியும் கிடையாது. அவர் படிக்கவே இல்லை. அவர் வந்து நம்மளுடைய டேர்ம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி கல்வியை கூட முடிக்காத ஒருத்தர். நீங்கள் வேணால் உங்கள் அனுபவத்தில் நீங்கள் படிச்சிருக்கலாம், அது இதுன்னு நீங்கள் என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க. ஆனால் முறையான கல்வியை கற்காத நீங்கள் கல்விக் கொள்கையை பற்றியோ கல்வியை பற்றியோ பேசுவதற்கு உங்களுக்கு எந்த தகுதியும் இல்லை. அகரம் ஃபவுண்டேஷனை பற்றி பேசுறதுக்கு அது தனியாக நம்ம பேசி ஆகணும். அங்கே எப்படியெல்லாம் பணம் வந்து மடைமாடுகிறது, என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க தில்லுமுல்லுன்னு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயந்தான். ஆனால் அவங்க வந்து குழந்தைகளுக்கு உதவி செய்வதாகலாம் சொல்கிறாங்க. ஆனால் அதில் எனக்கு துளி கூட நம்பிக்கை இல்லை. ஏன்னா ஒரு தடவை எனக்கே அந்த அனுபவம் இருக்குது. அதனால் அகரம் ஃபவுண்டேஷனை பற்றி பெரிய அபிப்பிராயம்லாம் எனக்கு இல்லை. எல்லா நடிகர்களும் செய்வது தான். ஆனால் இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன், நம்ம எவ்வளவோ பேர் வந்து உதவி செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. அது வலது கை செய்வது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்ற மாதிரி உதவி செய்பவர்கள் அதிகம். இவங்க ஃபோட்டோ ஷூட் நடத்தி காமிக்கும் போதே தெரியலையா, இதை அவங்க பிரபலப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. நான் உதவி செய்கிறேன்றதை காமிக்கிறாரு. 2 லாபங்கள் தான் இருக்க முடியும். ஒன்று, அவருடைய கருப்பு பணத்தை வெள்ளையாக்க முடியும். இன்னொன்று, அரசியலுக்கு வர்றதுக்கான ஒரு முதல் இதாக கூட இருக்கலாம். இது 2 தான் காரணமாக இருக்கும். ஒருத்தன் வந்து தான் செய்யும் அந்த உதவிகளை எல்லாம் வெளிப்படையாக பெரிதாக பேசிக்கொண்டே வந்தான் என்றால் அவனுக்கு ஏதோ ஒரு உள்நோக்கம் இருப்பதாகத்தான் நாம் கருத முடியுமே தவிர, அதில் வந்து நம்ம பெரிய அவர் நல்லவர் வல்லவர்னு சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. கோடிக்கணக்கில் பணம் சம்பாரிச்சிட்ருக்கிறவங்க அவங்களெல்லாம் அதில் ஒரு சிறு துளியை கொண்டு வந்து இப்படி போடுவாங்க. அதை போட்டுட்டு அதை வேறு எதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. இது எப்பயும் நடக்கிற ஒரு விஷயந்தான். அதனால் அதையெல்லாம் நம்ம பெருசாக பேசிகிட்டு இருக்கணும்னு அவசியமே கிடையாதுங்க. நேற்று சுதந்திர தின விழாவில் பாரத பிரதமர் மோடி அவர்கள் பேசினார். 1 மணி நேரத்திற்கும் மேலே பேசினார். அதை இங்கே தமிழ்நாட்டில் எதிர்கட்சிகள் குறை கூற ஆரம்பிச்சிட்டாங்க. ஆர்எஸ்எஸ் குறித்து பேசிகிட்டு இருந்தார், அதை பற்றி பேச தேவை என்ன அப்படின்னு கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. பேசுனது சரியா தவறாங்க? ஆர்எஸ்எஸ் பற்றி பேசினா என்ன? ஈவேரா யார்? திகா கட்சியோட திகா கட்சி கூட இல்லை, அந்த திகாவை என்னும் ஒரு அமைப்போட தலைவர் தானே. அவர் எதுக்கு திமுக தூக்கி பிடிக்குது? ஏன் திராவிட கழகத்தை தூக்கி பிடிக்குது? திராவிட கழகம் ஏன் திருப்பிக்கிட்டு திமுகவை தூக்கி பிடிக்குது? அவங்க பேசும்போது இவங்க பேசக்கூடாதா? இவங்களுக்கு தாய் கழகமாக இருந்தது ஆர்எஸ்எஸ், பிஜேபிக்கு. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவங்க வந்து அதை மறைச்சோ ஒழிச்சோ எதுவுமே சொல்லலையே. அதனால அதை பற்றி பேசுறதுல என்ன தவறு இருக்கு? பிரிட்டிஷ்க்கு ஆதரவாக இருந்த ஆர்எஸ்எஸ் பற்றி பேசலாமா அப்படின்னு சொல்லி கேள்வி. ஏன் ஈவேரா வந்து பிரிட்டிஷ்க்கு ஆதரவாக இருந்தார். எங்களுக்கு வந்து தனியாக கொடுத்துருங்க தமிழகத்தை, நாங்கள் வந்து உங்கள் ராணியோட காலடியிலே இருப்போம் அப்படின்லாம் சொன்னவர் தானே ஈவேரா. தமிழகத்தை வந்து பாகிஸ்தான் இருக்கும்போது திராவிடஸ்தான் கேட்டார். திராவிடஸ்தான் கேட்டு எங்களுக்கு தனியாக கொடுத்துருங்க, நாங்கள் வந்து ராணிக்கு அடிமையாகவே நாங்கள் இருந்துக்கிறோம், எங்களுக்கு இந்தியாவோட சேர விருப்பம் இல்லைன்னு சொன்ன கட்சி தானே இது. இவங்க என்ன சுதந்திர போராட்டத்துக்காக, திராவிட கழகம் என்ன சுதந்திர போராட்டத்தில் இருந்தாங்க? அவங்க இல்லவே இல்லை, காங்கிரஸ் கட்சியில் இருந்தாங்க. அந்த காங்கிரஸ் கட்சி அப்படின்னு சொல்லுவது அது ஒரு அமைப்பாக அன்றைக்கு பல மக்கள் சேர்ந்த ஒரு இயக்கம். அது இயக்கமாகத்தான் நான் பார்க்குறேன். அன்றைக்கு இருந்த அந்த காங்கிரஸ் வந்து இயக்கம், அது கட்சியே கிடையாது. இன்றைக்கி இருக்கிறது தான் கட்சி. அன்றைக்கு வந்து என்ன சொன்னாங்க, அது ஒரு இயக்கமாக மாற்றி அதுக்கு சுதந்திரத்துக்கு அப்புறம் அதை கலைக்கணும்னு தான் வந்து அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கலைக்க முடியலை, அது கட்சியாக மாறி நேரு குடும்பத்துக்கு சொந்தமானதெல்லாம் அது வேறு கதை. அதுக்கப்புறம் அதை விட்டு வெளியில் வந்து சுதந்திர காங்கிரஸ்னு காமராஜர் இவர்கள்லாம் அங்கே நடக்கிற அநியாயம் தாங்க முடியாமல் வெளியில் வந்து அவங்க தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்ததெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். அப்புறம் அதுக்கப்புறம் இந்திரா காந்தி எப்படி இவங்களை அடக்கி ஒடுக்கினாங்க. அப்புறம் அந்த குடும்பமே வந்து மொத்த காங்கிரஸ் கட்சியும் குத்தகைக்கு எடுத்துக்கிட்டு இன்றைக்கி அது வந்து இந்திரா காங்கிரஸ், அதானே அதோட பேர். காங்கிரஸோட பேர் காங்கிரஸ் இல்லை, இந்திரா காங்கிரஸ், காங்கிரஸ் அது. அதனால் அந்த குடும்பத்து சொத்து அதுதான் இன்றைக்கி ஆட்சி செஞ்சிட்ருக்குது. எப்படி இங்கே வந்து டிஎம்கே வந்து கே அப்படி டிஎம்கேன்றாங்களே, திராவிட முன்னேற்ற கலைஞர் திராவிட முன்னேற்ற கழகம்னு வச்சுக்கலாம், கேடிஎம்னு மாற்றிடலாம், அப்படி மாற்றிக்கலாம். அவங்களோட கட்சி மாதிரி அது அவங்களோட கட்சி. அது ஒரு இயக்கமாக காங்கிரஸ் இருந்து அவங்க தான் சுதந்திரத்துக்கு போராடினாங்களே தவிர
இவர் வந்து ஈவேரா போராடலை. அது ஒன்று. ஈவேரா தான் திராவிட கழகமும் எதுவும் செய்யல. அவங்க வந்து ஆர்எஸ்எஸ்லையாவது சாவர்கர் வந்து அந்தமான்ல அவ்வளோ வருஷம் இருந்தார். ஆமாம், சிறையில் இருந்தார். அதில் இருந்த நிறைய பேர் சிறைக்கு போனாங்க. நிறைய பேர் வந்து போராட்டத்தில் இருந்தாங்க. இன்னும் சுபாஷ் சந்திர போஸ்லேருந்து எல்லாருமே ஆர்எஸ்எஸ்க்கு சப்போர்ட்டாகவும் இருந்திருக்காங்க. ஆர்எஸ்எஸ் என்னும் ஒரு இயக்கம் இன்றைக்கு 100 ஆண்டுகளை நெருங்கி கொண்டிருக்கிறது என்றால் சும்மா கிடையாது. அவர்களும் பல தியாகங்களை செய்து தான் இன்றைக்கு அந்த நிலைமைக்கு வந்திருக்காங்க. சரி, ஆர்எஸ்எஸோட கொள்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்கிறது பாரதியம், அகண்ட பாரதம் வந்து பெருசாக இருக்கணும். அது போக இப்போ ஆர்எஸ்எஸோட கொள்கை என்னன்னு பார்ப்போம். இவங்க ஏன் ஆர்எஸ்எஸை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்க? அவர் அதுலேருந்து வந்தவர் தான் நரேந்திர மோடி. ஆர்எஸ்எஸோட கொள்கை அகண்ட பாரதம். இந்தியா என்னும் தேசம் வந்து ஒரு பெரிய பாரதம் என்ற ஒரு கண்டமாக இருந்தது. இன்றைக்கு சுருங்கிருச்சு. ஆங்கிலேயர் செய்த சூழ்ச்சியினால் நம்ம இன்னைக்கு பல நாடுகளாக பிரிந்து போய்விட்டோம். அது ஒன்றாக இணைந்து ஒரு நாடு. இது தவறானதா? ஒரு ஒற்றுமையாக இது நல்ல கொள்கை தானே. பாரதியம் சொல்கிறாங்க, இந்திய பாரத் மாதான்னு சொல்கிறாங்க. இந்த இந்திய தேசத்தை வந்து ஒரு பெண்ணாக தங்களுடைய தாயாக வரித்து கொள்கிறார்கள். அந்த தாய்க்கு தான் நாம் வந்து முதல் வணக்கத்தை செலுத்த வேண்டும்னு சொல்கிறாங்க. இது தவறான கொள்கையா? இல்லை மூன்றாவது என்ன, இந்தியர்கள் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்றாங்க. அது தவறா? இல்லை வந்து இந்தியர்கள் நம்மளுடைய இந்தியர்கள் வந்து பாரம்பரியம் கலாச்சாரம் இதெல்லாம் மிகவும் தொன்மையானது, அதை வந்து நாம் என்றுமே வந்து பாதுகாக்க வேண்டும், காக்க வேண்டும்ன்றாங்க. இதில் என்ன தவறு இருக்குது? அவங்க சொல்கிற எதுலையாவது ஒன்று தப்பாக இருக்கு. ஒன்று இவங்க என்ன சொல்கிறாங்க, முஸ்லீம்ஸ்க்கு எதிராக பேசுகிறாரு, கிறிஸ்துவத்துக்கு எதிராக பேசுகிறாங்கன்ற. எங்கேயுமே அவங்க வந்து முஸ்லீம்க்கு எதிராகவோ கிறிஸ்துவத்துக்கு எதிராக பேசுகிறது கிடையாது. ஆனால் தீவிரவாத போக்குகளை கண்டித்துள்ளார்கள். ஏன்னா இந்தியர்கள் வந்து முதல்ல கிறிஸ்துவ முஸ்லீம் இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி இந்துக்களாகத்தான் இருந்தாங்க. சனாதன தர்மத்தை கடைபிடிப்பவர்களாகத்தான் நாம் இருந்தோம். நம்மளுடைய வழிகள் பலவாக இருக்கலாம், ஆனால் ஒரே தர்மத்தை தான் நம்ம கடைபிடித்து கொண்டிருந்தோம். அந்த இதை வந்து காப்பாற்றணும். நமக்குன்னு ஒரு யூனிக்னஸ் இருக்குது, நமக்குன்னு ஒரு தொன்மையான கலாச்சாரம் இருக்கிறது, நமக்கென்று ஒரு பாரம்பரியம் இருக்கிறது. அதை எந்த காரணம் கொண்டும் நாம் விட்டுவிடக்கூடாது என்பதில் அவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள். இதுதான் அவங்க சொல்றது. இதுல தீவிரவாத போக்குகள் உடைய சில அந்நிய மதத்தை சேர்ந்தவர்கள் வந்து தவறு செய்யும் போது அதை சுட்டி காட்டுறாங்க. இப்ப இந்து மதத்திலேயே யாராவது தவறு செய்தா நம்ம சொல்லாம இருப்போமா? எத்தனையோ சாமியார்களை குறை சொல்லலையா? எத்தனையோ பேரை வந்து தவறானதை வந்து நம்ம குறை சொல்லலாம். அதே தான் அவங்களுக்கும். சிறுபான்மையாக இருப்பதால் அவர்கள் செய்யும் தவறுகளை மன்னிக்க வேண்டும் என்பதோ சுட்டி காட்டாமல் இருக்கிறது தவறு. அதை செய்கிறாங்க. அந்த அமைப்பை பற்றி அவர் பேசுகிறார். அதில் இன்னும் நிறைய பேசியிருக்காரு. அதில் சிலது வந்து இந்தியர்கள் வந்து தங்கள் உடல் நலனை பேண வேண்டும், நிறைய பேர் வந்து குண்டாக இருக்கீங்கலாம் பேசியிருக்கிறார் அவர். அதெல்லாம் வந்து நீங்கள் சரி பண்ணணும், நாம் வந்து வியாதி வந்து நிறைய வந்துடக்கூடாது. இப்படி நிறைய ஒரு மூத்த தலைவராக, ஒரு என்ன சொல்கிறது, மூத்த குடிமகனாக அதை சொல்வதில் அவர் எந்த தவறும் இருப்பதாக தெரியல. இவங்க ஈவேராவை பற்றி எங்கே பார்த்தாலும் பேசுகிறாங்க, திராவிட கழகத்தை பற்றி பேசுகிறாங்க, திராவிட கழகத்தை மோடி பேசிட்டான்னு குறை சொன்ன இவங்க ஈவேரா ஒரு நேரத்தில் பாகிஸ்தான் ஜின்னா தனியாக வரும்போது ஜின்னா நாங்கள் ஆதரவு வரோம், நீங்கள் எங்களுக்கு ஆதரவு தாங்க திராவிட நாட்டுக்கு சொன்னவர் தானே. இதை சொன்னால் இவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. சுதந்திரத்துக்கும் திராவிட கட்சிக்கும் எந்த சம்பந்தமுமே கிடையாது. அவர்கள் ஆங்கிலேயர்களின் அடிமையாக இருக்க வேண்டும் என்று சொன்னது ஈவேராவும் சொல்லியிருக்கிறாரே. உங்கள் வீட்டு வேலை பார்க்குறவங்க கிட்ட வந்து ஆங்கிலத்தில் பேசுங்க, எதுக்கு தமிழில் பேசுகிறீங்க, தமிழ் ஒரு சனியன், தமிழ் வந்து இந்த என்னது தங்கத்தட்டில் வைத்த மாலம்லாம் பேசியிருக்கிறார். அவர் தமிழுக்கு ஆதரவாக என்றுமே பேசியதில்லை, தமிழை தூக்கிப்படுத்ததும் கிடையாது. அவர் ஆங்கிலேயத்துக்கு சப்போர்ட் பண்ணார். ஆங்கிலம் பேசினா வந்து நம்ம ஆங்கிலேயன் ஆகிடுவோம்னு சொல்லிட்டு அது ஒரு ஒரு முட்டாள்தனமான ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்ல, ஒரு தாழ்வு மனப்பான்மையை நமக்குள் விதைத்ததில் முதலிடம் ஈவேராக்கு தான். நீ தமிழன்னா நீ கேவலமானவன், தமிழ் மொழியை பேசுகிறா நீ அது கேவலமான மொழி, நீ ஆங்கிலம் பேசணும், ஆங்கிலேயன் மாதிரி இருக்கணும், ஆங்கிலேயன மாதிரி எதுக்கு நாம் அவனை மாதிரி இருக்கணும்? நம்மளுடைய பாரம்பரியமும் கலாச்சாரமும் அதற்கும் முற்பட்டது. ஆங்கிலேயர்கள்லாம் இன்றைக்கி தான் வந்து இந்த மாதிரி நாம் வந்து கோயில்கள்லாம் கட்டி நம்மளுடைய இலக்கண இலக்கியங்கள் வரும்போது ஆங்கிலேயர் வந்து அப்போ தான் வந்து மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கு அதுக்கப்புறம் அவங்க வந்து அதுக்கப்புறம் நம்ம நாடை வந்து நாம் வந்து அவங்க பிடிக்கலை, நாம் தான் வந்து கொடுத்தோம். நம்மளுடைய துரோகிகளால் நாம் விழுந்தோம். அந்த துரோகி கூட்டத்தில் ஒன்று தான் இந்த கூட்டமும். அதனால வந்து இவங்க சொல்கிறதெல்லாம் நம்ம ஏற்றுக்க முடியாது. பேசும்போது ஒன்று சொன்னீங்க, பாரத் மாதாவுக்கு ஜெயின்லாம் சொன்னீங்கல்ல, இந்த வார்த்தை நம்மளுடைய பாரதத்தை நாட்டை வந்து தாய்க்கு நிகராக பார்க்கிறோன்றதான் அர்த்தம். இப்போ பாரத் மாதாக்கு ஜெய் அப்படின்னாலே பாஜக ஆர்எஸ்எஸ் அங்கின்ற ஒரு நிலைப்பாட்டில் பார்க்குறாங்க. அந்த வார்த்தையை சொல்ல பயப்படுறாங்க நிறைய பேர் தமிழ்நாட்டிலேயே, தேசப்பற்று இல்லாமல். ஏன் இந்த வார்த்தையை அவங்களுக்குன்னு உருத்தாக்கிட்டாங்க? இது வந்து ஒட்டுமொத்த தேசத்தில் உள்ள நபர்களுக்கும் கிடையாதுன்ற மாதிரி ஆயிருக்கு. அதை சொல்ல மறுக்கிறவர்களோ அதை சொல்ல பயப்படுவர்களோ வந்து
கண்டிப்பாக இந்த தேசத்திற்கு வந்து எப்படி உண்மையானவங்களா இருக்க முடியும்? ம் வாழ்க பாரதம்ன்றதா நம்ம தமிழ்ல, அதைத்தான் அவங்க பாரத் மாதா கி ஜெய்ன்னு நம்ம ஹிந்தியில் சொல்றோம். ரெண்டும் ஒன்று தான். ம் அதை சொல்லக்கூட முடியாட்டி நீங்கள் எப்படி வந்து இந்தியனாக இருக்க முடியும்? இந்த தேசத்தை நேசிக்காதவன் எப்படி இந்தியனாக இருக்க முடியும்? அதில் இந்த தேசத்தில் ஒரு பகுதியை மட்டும் நான் நேசிக்கிறேன், நான் தமிழ்நாட்டை மட்டும் நேசிக்கிறேன், நான் வந்து கர்நாடகாவை மட்டும் நேசிக்கிறேன்னு ஒரு பகுதியை மட்டும் எப்படி நேசிக்க முடியும்? நம்ம தலையை முழுக்க ஒரு உடலாக இருக்கும், நம்ம முழு மனிதனாக இருக்கும்போது எல்லா பகுதியும் நமக்கு வேணும் தானே. நான் ஒரு கையை மட்டும் நேசிப்பேன், ஒரு காலை மட்டும் நேசிப்பேன்னு சொல்ல முடியாது. இந்த முழு உடல் தான் பாரதம். அந்த பாரதம் என்னும் தேசத்திற்காக வந்து போராடி கொண்டு இருக்கிற ஒரு இயக்கம் தான் ஆர்எஸ்எஸ். அவங்க வந்து இத்தனை வருஷம் கழிச்சு இல்லாட்டி வந்து அவங்க வர முடியாது. அப்படி சொன்னால் அப்புறம் வடக்கன் தெற்கே இன்றைக்கு மொழி பிரிவினையை உண்டாக்கி கொண்டிருக்கிறார்கள். அதற்கப்புறம் இனப்பிரிவினையை உண்டாக்கி கொண்டிருக்கிறார்கள். எல்லா பிரிவினையும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் வந்து உலகமே வந்து நம்ம இப்போ என்ன சொல்லிட்டு இருக்கோம், உலகமே ஒன்றாக ஆகிக்கொண்டு இருக்கிறது, உலகமே வந்து ஒரு இதாக குடைக்கின் கீழ் வந்து கொண்டு இருக்கிறது அப்படின்லாம் குளோபலைசேஷன் அதை தான் பேசுது சொல்லிட்டு இருக்கும்போது, ஆனால் இந்தியாவுக்குள்ள மட்டும் தனித்தனி மாநிலமாக தனித்தனியாக பிரித்து பிரிவினைவாதம் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். இதைத்தான் நாம் வந்து சொல்கிறோம், பேசாதீங்கன்னு சொல்கிறோம். உலகமே ஒன்றாகி கொண்டு இருக்கும்போது இந்தியாவில் மட்டும் இந்த குழப்பங்கள் ஏன் இப்போ வந்திருக்கு? சமீபத்தில் வந்திருக்கிறது. சமீபத்தில் இந்த குழப்பங்கள் வந்திருக்கிறது. சமீபத்தில் தான் இது அதிகமாகி கொண்டிருக்கிறது. அப்படின்னா நம்மளுடைய துரோகிகள் வந்து அதிகமாகி கொண்டிருக்கிறார்கள் என்று தான் இதற்கு அர்த்தம். வெளிநாட்டுக்காரவங்க சொல்கிறது, அந்நிய சக்திகள் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு இங்கே சில கட்சிகள் வந்து இந்த மாதிரி ஆடிட்டு இருக்கிறாங்க. மொழி வேற்றுமை, இன வேற்றுமை, ஜாதி வேற்றுமை, மத வேற்றுமை, இது எல்லாத்தையும் விதைக்கிறது அவங்க தான். அதனால தான் வந்து இன்றைக்கு எவ்வளோ பிரச்சனைகள் வந்து, அது என்னென்னா 15 வருடம் பாஜக ஆட்சியில் இருந்துருச்சு, முடிய போகிற இந்த 15 வருடம் கழித்து இருக்கக்கூடாது என்பதில் இவர்கள் வெகு கவனமாக இருக்கிறார்கள். அதற்காக எல்லா பிரச்சனையும் கிளப்பிட்டு இருக்கிறாங்க. உங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு உங்கள் நேரத்தை ஒதுக்கி பகிர்ந்து மிக ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.